லவ் பிரேக்கப்பால மனசொடைஞ்சு போன சூப்பர் சிங்கர் சிவாங்கி. விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலமா பிரபலம் அடைஞ்சவங்க சிவாங்கி. அதுக்கு பின்னாடி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில தன்னோட கியூட் பெர்ஃபார்மன்ஸால ரசிகர்கள ஈர்த்தாங்க. 3 சீசன்கள்ல கோமாளியா வந்து அதிரடி கெளப்புனாங்க. சில நேரங்கள்ல சிவாங்கி பாடக்கூடிய பாடல்கள் இதயமும் கரைஞ்சு போகும். நெறைய பேர சிரிக்க வச்சு, ரசிக்க வச்சு, சிவாங்கிக்கு இப்படி ஒரு சோகமா? அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில பல்வேறு விதமான கெட்டப்புகள்ல வந்து ரசிகர்கள கலகலன்னு சிரிக்க வச்சுருவாங்க சிவாங்கி. இவங்களும் புகழும் செய்யக்கூடிய சேட்டைகள் சொல்லி மாளாது. அண்ணன் தங்கச்சி பாசத்தால அடிக்கக்கூடிய லூட்டிகள பார்த்து நடுவர்களே ஒதுங்கிடுவாங்க. அதே மாதிரி படங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள பயன்படுத்தி பாட்டுக்களையும் பாடிட்டு வராங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில அஸ்வின காதலிக்கிறது மாதிரியும், அவர பார்த்து வெட்கப்படுறது மாதிரியும் பல மாடுலேஷன்கள்ல அவர தொரத்தி தொரத்தி வருவாங்க. அத பார்க்கிற எல்லாருமே சூப்பர் ஜோடி அப்படின்னு புகழ்ந்து பேசினாங்க. சிவகார்த்திகேயன் நடிச்ச டான் படத்துல அவருக்கு தோழியா நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்களோட நடிப்புக்கு சிறப்பான வரவேற்பு இருந்தது. அதத் தொடர்ந்து வடிவேலு கூட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துலயும் காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. சமீபத்துல சிவாங்கி குடுத்த பேட்டி ஒண்ணுல, "நீங்க இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறீங்களா?" அப்படின்னு தொகுப்பாளர் கேள்வி கேட்டதும், சிரிப்போட பேசின சிவாங்கியோட முகம் சோகமாயிடுச்சு. கண்ணீர் விட்டு அழுக முடியாத நிலையில, "ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அது ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. அந்த ஹார்ட் பிரேக் எனக்கு வலிமைய குடுத்திருக்கு." அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவாங்கி. யாருக்கு தான் காதல் தோல்வி இல்ல? ஃப்ரீயா விடுங்க. சிவாங்கி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ஒரு சிலர் சிவாங்கிக்கு பிரேக்கப்பா அப்படின்னு வியப்போடையும் கேட்டிருக்காங்க.